நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க பண்ணுவீங்க? நிறைய பேர் சொல்லலாம், பிடிக்காதது நடந்துச்சுன்னா நான் ரொம்ப கவலைப்படுவேன், ரொம்ப வருத்தப்படுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. எனக்கு பிடிச்சது மட்டும்தான் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குன்னா நான் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். நமக்கு பிடிக்காத விஷயங்களும் நடக்கிறது தான் இயல்பு இல்லைங்களா? சரி, பிடிக்காத விஷயம் நடந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, என்ன பண்ணுறது? பிடிக்காதது ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா முதல்ல இந்த விஷயம் வந்து என் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அந்த நடந்த விஷயம் நீங்கள் அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நடந்திருக்கலாம், நாளைக்கு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் நமக்கு பிடிக்காத விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் அது வேற ஒருத்தவங்க மூலிமா நடக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீ எனக்கு பிடிக்காததை பண்ணாதப்பா அப்படின்னு நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்கு சாத்தியமே இல்லை. நான் எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ என்ன விஷயம் நடக்குதோ அது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கா, என் கையில் இருக்கா, அதை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்றத யோசிங்க. இல்லை மற்றவன் கையில் இருக்கா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அது அடுத்தவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க.